இப்போ ரீசெண்டாக ஒரு மெட்டி தொலைஞ்சதுனால அம்மா வந்து ரொம்பவும் பயத்தோட வந்து நல்லா மெட்டி தட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி தட்டி வந்து போட்டு வந்தாங்க. அடுத்து என்ன பார்க்குறீங்க? நல்லா தான் இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் ஷாப்பிங். என்னடா இது, எல்லோரும் கோல்டு ஷாப்பிங் பண்ணுவாங்க, இல்லை ஏன்னா பொருள் என்ன ஷாப்பிங் பண்ணணும்னு பேர். இதுன்னு சில்வருக்காகவே தனியாக ஷாப்பிங் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து அம்மா வந்து மெட்டி போட்டு வந்தாங்க. அதுங்காட்டி பிள்ளைருக்கு போய் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து அம்மாவுக்கு வந்து மெட்டி வேறு வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய செயினும் வந்து அறுத்துக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அதையும் வந்து மாற்றிக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் வந்து போகிறோமே. சரி வாங்க போகலாமா? போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன மாரிலாம் சேத்துல யாரும் கால் மெட்டி தொலைச்சிட்டு திரும்பி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு மெட்டி எடுப்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் மாதத்தில் கமெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு கேர்லெஸ்ஸாக பொருள் போடும்போது ஒரு ஆள் யாருன்னா நான் மட்டுமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படிலாம் இல்லை, அம்மா வந்து உஷாராக தான் இருப்பாங்க. இந்த ஒரு டைம் வந்து ரொம்ப லூஸாக போடுறதுனால அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. இப்போ தான் போட்டேன். ரீசனாக ஒரு 3 மாதம் இருக்குமா இருக்கும் போட்டு தொலைஞ்சிடுது. சரிம்மா, சரி போகலாமா? காலை பாருங்களா, சுத்தமாக ஒரு மெட்டி தான் போட்டுங்கன்னு. சரி வாங்க போகலாம். அம்மா மெட்டி தான் வாங்கி 3 மாதம் கூட ரவை கொடுத்தே வேலை தொலைச்சிடு சேத்துல போய் 2 மாதம் வரலாம். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நெருக்கி போட்டுருந்தா இந்த திருப்பி நம்ம வந்துருக்கு தேவையில்லை. சரி சரி எடுங்க. அம்மா சோப் டப்பாலாம் வச்சுக்கிறாங்க. ஆமாம், இது என்னது அப்புறம் சோப்பு அதுல எவ்வளோ அழகாக சாமிலாம் இருக்குது. இது வச்சு அழகாக வந்து நம்ம காலில் போட்டு போட்டுக்க வேண்டியதான். நான் மெட்டியே வந்து அவங்க தொடக்கவே மாட்டேன். இந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை வாட்டி மெட்டி மாற்றிக்கிறீங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே? கல்யாணம் ஆனது 2 டைம் மாற்றிக்கிறேன். இதோட 3வது இதுதான் உடனே மாற்றலாம். சரி சரிம்மா. இது எப்படியும் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிடுவாங்க. உடனே மாற்றலாம். சரி சரி அழகாக போட்டுருக்கேன். சரி சரி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்க? இவங்க செயின் பார்க்க போகிறேன். இங்கே பாருங்க, ஸ்டார் வச்சு தாளம் வச்சுட்டு செயின் ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. இதில் வந்து நிறைய டிசைன் காட்டுறாங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குன்னு சொல்லிட்டு இது அழகாக இருக்குது. இது வேணாலும் கூட எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்குது. இது வந்து ஸ்டார் வச்சுருக்கேன். இது வந்து மீன் மாடல் போடுது. இது வந்து ஸ்டார் தானே கலர். இது வந்து எதுவும் இல்லாமல் பிளைனாக நல்லா இருக்கு. பார்த்து எடுத்துக்கலாம். சரிம்மா. அடுத்து என்ன பார்க்குறீங்க? ரொம்ப நாளாக முத்து வச்சு எடுத்துக்கணும். இல்லை 2 முத்து வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க பார்க்கலாம். இது வந்து 3 முத்து வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்கு. என்ன சீசனுக்கு ஏற்ற மாம்பழம் வாங்க போகிறீங்களா? நான் மாம்பழமாக அதிகமாக வாங்கி சாப்பிடவே இல்லை. 1, 2 தான் சாப்பிட்டுக்குறேன். அதனால தான் நம்ம வந்ததே வந்து மார்க்கெட் போகிறது இல்லையா, மாம்பழம் ஒரு வாங்கி விற்கிறேன். நீங்கள் அங்கேயே சாப்பிடுங்க சொன்னால் வேணாமா, நேரம் ஆகுது வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு வந்து வீட்டு வந்து சாப்பிட்றீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கல, காடை பிரியாணி தான் வாங்கியிருந்தது பாப்பா. ஃபஸ்ட் டைம் வந்து காடை பிரியாணி. காடை பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஆமாம், ம், ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். நல்லா இருக்குதா? நம்ம அங்கேயே சாப்பிட்டு வந்துக்கலாம். பொரியமா ஆடு நினச்சோடனே பயமாக இருக்குது. ஆடு கத்துமா நேரம் ஆயிடுது நாங்கள் அவசரமாக வந்தாச்சு. சாப்பிட கூட நேரம்லாம் தான் ஜெயிச்சு வந்துங்க நிதானமாக சாப்பிட்றான். சாப்பிடுங்கண்ணா, நான் வந்து ஆடு ஓட்டி போகிறேன். சரிம்மா.
கொஞ்சமாக காடை வச்சு கொஞ்சமாக ஆனியன் வச்சு சூப்பராக சூப்பராக இது ஒரு ஆடு அவுத்துன்னு வந்து உள்ளே மேயுது. நான் போய் வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் விழுப்புரம் போய் இந்த பாருங்க கால் உருட்டு போட்டுன்னு வந்தாச்சு. அங்கேயே வந்து அவங்க போட்டு விட்டாங்க. அழகாக வந்து போட்டுன்னு வந்தாச்சு 2 காலுக்குமே. சூப்பராக வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த செயின் எடுத்துன்னு வந்தேன். நல்லா இருக்குதா பாரு, நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாடல் பார்த்து நான் தான் சாய்ஸ் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டு இப்போ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நான் எடுத்து கொடுத்தோன்னே ஜெயிச்சு சரிமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு வார்த்தையும் பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இது வேறு வேணுமான்னு கூட கேட்கல, பிடிச்சிதுமா சொல்லிட்டேன். எடுத்தாந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மாம்பழம் வந்து வாங்கணும். ஆமாம், நாங்கள் இந்த வருஷத்தில் மாம்பழமே அதிகமாக சாப்பிடவும் இல்லை, வாங்கவும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஊர் உள்ளே வந்து முன்னெல்லாம் டாட்டாச்சியில் விற்கும், இப்போ அதுமாரி விற்கவும் இல்லை, நாங்கள் வந்து வாங்கவும் இல்லை. அன்னைக்கு கூட நாங்கள் கொபா திருவிழாவுக்கு பார்த்து வந்து திருநெல்வேலியில் வாங்கிட்டு வந்தோம் அந்த மாம்பழம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வாங்கிட்டு வருவேன். ஏன்னா வெளில போனால் இந்த மாம்பழத்தெல்லாம் கண்ணெல்லாம் பார்க்கவே முடியுது. ஆமாம், இப்போ நம்ம உள்ளூர் வந்து என்ன வைக்கும் எப்போனா ஒரு நாளைக்கு விற்கும். அப்போ நம்ம இருக்கவும் மாட்டோம். ஏன்னா வெளியில் பிள்ளை இருக்கும், எங்கே மாடு ஓட்டி போவோம், அப்படியே வேலையில் போயிடும். நம்ம அந்த வர நேரத்துக்கு நம்ம வீட்டில் இருந்தாலும் எதாக இருந்தாலும் வாங்கலாம். ஆமாம். சரிம்மா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சூப்பராக போய் ஷாப்பிங்லாம் பண்ணி வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.